நீ போனா தப்பு இல்ல, உன் ஒய்ஃப் போனா தப்பு. நீ யார்கிட்டயா பேசினா தப்பு இல்ல, உன் ஒய்ஃப் பேசினா தப்புங்கிறத உன் மனநிலையை வச்சு தானே. வேலைக்கு போயிட்டு வரனா ஏன் லேட்டு, யாரு கூட நின்ன, யாரு கூட பேசின, அது யார் உனக்கு இந்த ஃப்ரெண்டு, அது யார் உனக்கு அந்த ஃப்ரெண்டு, இந்த ஒரு விஷயத்தை பிள்ளைங்க வந்து வேலை பண்ணுது, மாப்பிள்ளைக்கு அதை விட கொஞ்சம் சம்பளம் கம்மி, மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கறதால நீ போயிட்டு வாடி தங்கம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட புரிதல் அந்த அளவுக்கு இருக்கு. ஆஃபீஸ் கால்ஸ் வருதோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸே பேசுகிறாங்கன்னா எவங்கிட்ட பேசுகிற அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போகிறாங்க. இதே மென் வீட்டுக்குள்ளே வரப்போ, ஆஃபீஸை விட்டு வீட்டுக்குள்ளே வரப்போ யார்ட்டையோ ஒரு லேடிட்ட பேச ஆஃபீஸ் கால், ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஈஸியாக. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல வருடங்களா நம்ம பேசி தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இன்னைக்கும் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால பிரிவினையை நோக்கி போறாங்கன்னு சொல்லி தன்னுடைய அனுபவங்களை சேர்த்து நமக்கு சொல்றதுக்காக லைஃப் கோச் ஜானகி சுந்தர்ராஜ் மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். உங்க அனுபவத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு லைஃப் கோச் பண்றீங்க நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது வந்து நம்ம தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு தான் சொல்லணும். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தாண்டி எதனால இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வருது? முக்கியமா அந்த மனைவி வேலைக்கு போறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு பிள்ளைங்க ஐடி ஃபீல்டில் நிறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சம்பாத்தியம்னா ஆயிரக்கணக்கில் இல்ல, லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுற அளவுக்கு படிக்கிறாங்க, நல்ல டேலண்ட்டாக வேலை பண்ணுறாங்க. இன்னைக்கு மாப்பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியா சத்தமே இல்லாமல் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுறாங்க பசங்க. இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வர்றதில்ல. ஏன் அப்படின்னா, இது ஐடி கம்பெனி ஐடி மட்டும் தான் கம்பெனிய பொருத்தி சொல்றீங்க? சொல்றேன். ஐடி ஓகே. கம்பெனில வேலை பார்க்குற பிள்ளைங்க, ஏன்னா அது பிள்ளைங்க வந்து வேலை பண்ணுது. மாப்பிள்ளைக்கு அதை விட கொஞ்சம் சம்பளம் கம்மி, மேபி ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை பார்க்கறதால நீ போயிட்டு வாடி தங்கம் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட புரிதல் அந்த அளவுக்கு இருக்கு. இதில என்ன ஆகிடுதுன்னா, அந்த பொண்ணு வந்து சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி தான் கட்டி வைக்கிறாங்க. அழகா வாழ்றாங்க. இந்த இடையில யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஏன்டா உன் பொண்டாட்டி வந்து ரூ. 1,50,000 சம்பாதிக்கிறா, நீ வீட்ல இருந்துட்டு இருக்கிற, நீ எதையா ஒண்ண ட்விஸ்ட் குழப்பம் பண்ணிடுறாங்க. பண்ணிடுறாங்க. இதனால அந்த தூங்கிட்டு இருந்த சிங்கத்த எழுப்பிவிட்ட மாரி ஆயிடுது அவங்களுக்கு. இதுவரைக்கும் அழகா போயிட்டு இருந்தது என்ன ஆயிடுதுன்னா, அப்புறம் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன நெருடலை ஏற்படுத்தி விடுது. இது போக விமன் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு பேசிக்கா இந்தந்த வயசுல கல்யாணம் ஆகணும், இந்த வயசுல குழந்தை இருக்கணுங்கிறது ஆஸ் எ ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட்லேருந்து அது அப்படி தான் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, லேட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் இருக்காங்க. லேட் மேரேஜுங்கிறப்போ அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் தள்ளி போகுது. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆக ஆக என்ன ஆயிடுதுன்னா, இந்த குழந்தை, இந்த பெண்ணை எந்த விஷயத்துக்காக கல்யாணம் பண்ணாங்களோ அந்த விஷயத்தை இப்போ அந்த அந்த பொண்ணை வந்து நீ இல்லை அந்த அந்த இடத்துல அந்த ட்ராப் பண்ணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் காரணங்களா அந்த அவங்களுக்கு அந்த குழந்தையின்மை பிரச்சனையே ஒரு முக்கிய முக்கிய காரணமா எடுத்து காரணமா கொண்டு காட்டுறாங்க. வராங்க. ம். அதே மாரி சப்போஸ் இந்த பொண்ணுக்கு நாளைக்கு யுஎஸ்ல நாளைக்கு ஜாப் வந்து ஓகே ஆயிடுச்சு, இந்த பொண்ணு போறான்னா, அவள எப்புட்றா நீ தனியா விடுவ? அவ போய் அங்க போய் அவங்க கூட செட்டில் ஆயிட்டா. இந்த மாரி அ ந இந்த அதாவது ஆமா குடும்பத்தார்கள். ரொம்பவே ஒரு மாதிரி அ இன்டீரியரா உள்ள போய் அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்றதுக்குன்னு சில பேர் இருக்க தான் செய்றாங்க. அத கொண்டு போய் கடைசியா அந்த பொண்ணு என்ன இந்த வேலையே வேண்டான்னு விடுற அளவுக்கும் போயிடுறாங்க. சில இடங்கள்ல மன உளைச்சலுக்கும் ஆளாயிடுறாங்க. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பொண்ணு தான் வேணும்னு கட்டுனவங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ராஜாத்தி தங்கம்னு தாங்குனவங்க, அதாவது வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்போ, பிரச்சனைன்னு வரப்போ, அந்த பொண்ண எந்த அளவுக்கு சந்தேகத்துக்கு உட்படுத்துவாங்க. வீட்டுக்கு வந்து இதே ஒரு பையன்கிட்ட பேசுறப்போ, அ எவன்கிட்ட பேசுறேன்னு ஒரு கேள்வி வரும். அந்த இதே டைம் லிமிட்ட தாண்டி. ஆமா. ஒரு ம். 7 மணி, அதாவது ஆஃபீஸ் கால்ஸ் வருதோ, இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸே பேசுறாங்கன்னா, எவன்கிட்ட பேசுற அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போறாங்க. இதே மென் வீட்டுக்குள்ள வரப்போ, ஆஃபீஸ விட்டு வீட்டுக்குள்ள வரப்போ யார்ட்டயோ ஒரு லேடிட்ட பேச ஆஃபீஸ் கால், ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படின்னு ஈஸியா கிராஸ் பண்ணி போறாங்க. இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் வந்து இருக்கிறதே கிடையாது. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் தான் இருக்கு. இது இந்த இடத்துல என்னன்னா, எவ்வளோ அழகா எடுத்துட்டு போன ஐடி ஃபீல்டு பொண்ணா இருந்தாலுமே, இந்த இடத்துல பிரச்சனை வரப்போ மனசு உடைஞ்சிடுறாங்க. இது வந்து பிரச்சனையும், பிரிதலையும் உருவாக்குது. இதுதான் விவாகரத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலகட்ட. காரணம் ஆமா. நான் என்னன்னா, அந்த பொண்ணுங்க நான் சம்பாரிக்கிறேன். இவனுக்கு நான் சம்பாரிச்சு போட்டுட்டேன். இப்ப எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வந்துருச்சு. இப்ப கடைசியில எனக்கு கெட்ட பேரையும் குடுத்துட்டு இவன் நல்லவன் ஆகுறதுக்கு நான் என் கையில
வேலை இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை எடுத்துட்டு போயிடுறாங்க பெண்கள். இது ஐடி ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் சொல்றீங்க. ஆனா கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், ஏன் 20, 25 வருஷம் ஆகி கூட இன்னைக்கும் டைவர்ஸுக்குன்னு வந்து நெறைய பேர் நிக்கிறாங்க. இதற்கு பின்னணி வேலைப்பளு வந்து எப்படின்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு மேக்ஸிமம் ஒரு காலத்துல எல்லாருமே வீட்ல தாங்க இருந்தாங்க. நம்ம வந்து பழைய பாட்டி, என்னோட பாட்டி, உங்க பாட்டி, எங்க அம்மா, உங்க அம்மா இப்படி எல்லாருமே ஒரு 10 100ல 10 பேர் கூட போனதா எனக்கு தெரியாது. 1000த்துல ஒரு 10 பேர் வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம வளர்ந்த காலகட்டத்துல. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சரிசமமா வேலைக்கு போறோம். அப்படிங்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வீட்ல வந்துட்டு அ தள்ளப்பட்டு தான் வெளியில வரோம். நம்மளுக்கு வருமானம் வேணும். நம்மளுடைய ஃபியூச்சர், நம்ம குழந்தைங்க இதெல்லாம் வேணும். ஏன்னா, ஒருவர் சம்பாத்தியம் இன்னைக்கு பத்தாதுங்கிறனால தான் தள்ளப்பட்டு நம்ம வர்றோம். இந்த காலகட்டத்தில என்ன ஆயிடுதுன்னா, நம்ம சகஜமா வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம நெனைச்சு போனா கூட நம்மள சகஜமா விடுறதில்ல. ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயம் தான் இருக்கு. இதே ஆண்மகன் வந்து வெளியில போயிட்டு, "எங்க போயிட்டு வரீங்கன்னு?" கேட்டா, "உனக்கு என்ன?" அப்படின்னு தான் கேட்குறாங்க. "உனக்கு என்ன?" அதோட முடிச்சிடுறாங்க. ஆனா, இதுவே நம்ம வந்து வேலைக்கு போயிட்டோம்னா, "ஏன் லேட்டு? யாரு கூட நின்ன? யாரு கூட பேசின? அது யாரு உனக்கு இந்த ஃப்ரெண்ட்? அது யாரு உனக்கு அந்த ஃப்ரெண்டு?" இந்த ஒரு விஷயத்தை அதாவது கொண்டு வராங்க. இது போக என்ன ஆகுது அப்டின்னா, அ ஒரு ப்ராப்பரான ஒரு மனநிலையில ஒரு பொண்ணு போய் வேலைக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காலையில எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு, ஒரு எல்லா வேலையும் எடுத்துக்கோங்க. ஒரு கடையில இந்த பழக்கடையில வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம மெட்ரோல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், நம்ம துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள் இவ எல்லாருக்குமே சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சுட்டு தான் வேலைக்கு வரோம். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலைக்கு 10 பேர பார்க்குறோம், ஒரு 4 பேர பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் குறையும். திரும்ப வீட்டுக்கு போறப்போ மறுபடியும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து உட்காந்துக்குது. இது வந்து பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வருதுன்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்கு. இத பத்தி? பிரைவசி அப்படிங்கிறது எப்படி சொல்றீங்க? நீங்க வெளியில போயிட்டா நான் எனக்கு பிரைவசி வேணும், நான் ஜாலியா இருக்கேன்னு சொல்றேன். இல்லங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மன நிம்மதி, ஒரு 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 சின்ன ஒரு ரிலாக்சேஷன், ஒரு 4 பேர் கூட சிரிச்சு பேசுறது. அதுக்கு எல்லாருமே பெண்கள் போறவங்கலாம் தப்பானவங்க. பெண்கள் எல்லா இடத்துக்கும் அப்ப நீங்க வீட்டுக்குள்ளேயே தானே பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும். வேணுங்கிற சம்பாத்தியத்த குடுத்துருக்கணும் இல்லையா? நீ போனா தப்பு இல்ல, உன் ஒய்ஃப் போனா தப்பு. நீ யார்கிட்டயா பேசினா தப்பு இல்ல, உன் ஒய்ஃப் பேசினா தப்புங்கிறத உன் மனநிலைய வச்சு தானே நீ இன்னைக்கு ஆர்கியுமென்ட் பண்ற. இதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஓகே. ஏன்னா 10 பெண்கள் வந்து ஆண்கள் மேல சந்தேகப்படலாம். ஆனா 100 ஆண்கள் 100 பெண்கள் மேல சந்தேகப்படுறாங்க. அது வந்து ஆக்சுவலா இந்த வேலைக்கு அனுப்புறதுனால நெறைய நடக்குது. ஏன் அப்டின்னா, நீ கடிச்சு விழுற, எங்கேயாவது எனக்கு சிரிச்சு பேசினா, கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசுறேன். ஆனா அத நீ எப்படி எடுத்துட்டு போறேன்னா, அவங்கிட்ட நீ எப்படி பேசலாம்? அவங்கிட்ட நீ எப்படி இவ்ளோ க்ளோஸா இருக்கலாம்? எப்படிப்பா க்ளோஸா இருந்தா? சிரிச்சு பேசினா க்ளோஸா இருக்கன்னு அர்த்தமா? இல்ல. அத அவங்களுக்கு ஆர்கியுமென்ட் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு கட்டத்துல சர்ச்சையா முடிஞ்சு பிரிதல கொண்டு போயிடுது. இது வந்து எதார்த்தமா நெறைய இடங்கள்ல நடக்கிற ஒரு விஷயமா? உங்க வாழ்க்கையில நீங்க வந்து நெறைய அனுபவங்கள பார்த்துருக்கீங்க. நெறைய பேருக்கு கோச் பண்றதுனால, ஒரு நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு லைஃப் முக்கிய இது உதாரணமா மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சொல்றேன். உதாரணமா நம்ம ஆமா. சொல்லணும்னா, எனக்கு ஏதாவது ஒரு எனக்கு ரொம்ப இன்சிடென்ட். பெர்சனலிஸ்ட்டா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா, அவங்க வேலைக்கு அதாவது கல்யாணம் பண்ணி வரப்போ அவங்களுக்கு சமைக்க தெரியாது. அவங்க வந்து வீட்ல என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நல்லா பார்த்துக்கோங்கன்னு தான் சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா வந்து அங்க போற இடத்துல வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன பொண்ணா போயிருக்காங்க. மாமியாரோட, மாமனாரோட அவங்க என்ன இது கூட பண்ண தெரியாதா? அப்படின்னு அந்த சின்ன சின்ன குத்தல் இது அப்ப அந்த பொண்ணு ஜாலியா இருந்த பொண்ணு. அது அழகா ஜாலியா வீட்ல பாவாடை சட்டை போட்டுட்டு, அழகா இளையராஜா பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு ஆடிட்டு இருந்த புள்ளைய போய் அங்க போய் கட்டி குடுத்துட்டு, அது என்ன பண்ணும்? ஆனா அது கத்துக்குச்சு, எல்லாம் பண்ணுனாங்க, எல்லாம் செஞ்சு அவங்களால அந்த பேர் வாங்க முடியல. இதுக்கு மேல ஒரு விஷயம் என்னாச்சு அப்டின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஹஸ்பண்ட்க்கு வந்து வேலை இல்லைங்கிறப்போ அந்த பொண்ணு, சரி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம் அப்டின்னா, வேலை கிடைக்கல. அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு வீட்ல ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கிறாங்க. வேலை பண்றப்ப என்னாகுதுன்னா, அப்போ சமைச்சு குடுத்துட்டு இருக்கிறாங்க. சமைச்சு குடுக்குறப்ப என்ன ஆயிடுதுன்னா, சமைச்சு குடுக்குறப்ப இப்போ மென்னு தானே வந்து வாங்க வருவாங்க. அவங்க வாங்க வந்தா, இன்னைக்கு நல்லா இருக்குங்க்கா சாப்பாடு. இது சூப்பரா இருந்துச்சுக்கா. அக்கா இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சொதப்பிட்டீங்கக்கா அப்படின்னு சொல்றப்போ, நீ என்ன அவங்கிட்ட பேசுன? நீ ஏன் அவங்ககிட்ட சந்தேக பேசுன? குணம். இந்த சந்தேகம் ஏற்பட்டு ஏற்பட்டு கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு அதாவது அதாவது ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க சொன்ன நைட்டு தூங்க விட மாட்டாங்களாமா. எழுப்பி வந்துட்டு அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க குளிக்காம, அ ரொம்ப நார்மலா அதாவது சேலை கட்டிட்டு, கொண்டையெல்லாம் போட்டுட்டு அவங்க பாட்டுல இருந்தாங்கன்னா, வேலைக்காரி மாரி அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்களாம். நல்லா தலை சீவி, பூ வச்சு நல்லா நீட்டா இருந்தாங்கன்னா, "இன்னைக்கு யார் கூட போற?" அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சு, இப்படி உன் கூட வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு, எல்லா ஃபேமிலியவே எதிர்த்துட்டு அதாவது அது ரொம்ப கல்ச்சரான குடும்பம், ரொம்ப ஈடுபாடான ஒரு குடும்பம். அவங்களலாம் எதிர்த்துட்டு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்குனாங்க.
ஓகே. அதனால இது வந்து அதான் இந்த மாதிரி ரொம்ப தான் ஃபேமிலிக்குன்னு உள்ள இருக்கிறவங்கள கூட வெறுக்க வச்சு தான் டிவோர்ஸுக்கு போய் நிற்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த 20 வருஷம் விருப்பப்பட்டு இல்லை. 10 வருஷம் யாரும் விருப்பப்பட்டு போய் இருக்க மாட்டாங்கங்க. வேண்டான்னு சொல்லி விருப்பப்பட்டு இன்னைக்கு வந்து வளையல் சரியில்லை, பொட்டு சரியில்லை, புருஷன் பட்டன் சரியில்லைன்னு போகிறவங்கலாம் கொழுப்பெடுத்து போகிறாங்க. நம்ம அதுக்கே வரல. ஆனால் தன் குடும்பத்துக்கே அர்ப்பணிக்கிற ஒருத்தரை நீங்கள் எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, ஒரு உச்சத்துக்கு போன பிறகு தான் அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. அதனால அவங்க எடுத்த முடிவு அது அந்த இடத்துல அது சரிதான். ஓகே. மற்றவங்க பேசலாம், இல்லை ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தானே அந்த வழியை உணர்ந்தாங்க. அதனால அவங்க எடுத்த முடிவு அது சரி. இது வந்து டிவோர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி காரணங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன், அதாவது வேலைக்கு வெளியில் போகிறப்பையும் புரிதல் இல்லாத ஆண்கள் கிட்ட பெண்கள் வாழவே முடியாது. இறுதியா வந்து இப்போ இன்றைய காலகட்டத்துல இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு நீங்க ஒரு லைஃப் கோச்சா என்ன மாதிரி விஷயம் சொல்ல விரும்புறீங்க? கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துங்க பேசிடுங்க. நீங்கள் கல்யாணம் தாலி கட்டுற அன்னைக்கு நீங்கள் வேறு எதை பேசுகிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு இதை பேசிடுங்க. லைஃப் லாங் கூட இருப்பேன்னு ஒரு அக்ரிமெண்ட் கேட்டுக்கோங்க. என்ன பிரச்சனை ஏன்னா இதெல்லாம் வார்த்தையில் சொல்லலாம், என்ன வேணாலும். ஏன்னா நாளைக்கு நடக்கிறது யாரும் யூகிக்கிறது இல்லை. ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி அக்ரிமெண்ட்டாக கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா நான் இன்னைக்கு நைட்டு பேசினேன், நான் எப்போ பேசினேங்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டு ஆதாரமாக காமிக்க முடியாது. அதனால அதே மாதிரி வேலை இல்லைன்னா குத்தி காமிக்கிறது ஒரு ஆணை, ஒரு பெண் இல்ல ஒரு பெண். இந்த விஜய் படத்துல பிரியமான வழியில வந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் மாதிரி கண்டிப்பாங்க. அது நாளைக்கு ஏன்னா இதெல்லாம் நீ சொன்னேல்ல அப்படி எடுத்துட்டு போனா வாழ்க்கை நல்லா இருக்கும், கொஞ்சம் பயமாவும் இருக்கும். ஆஹா, அதை வச்சு செஞ்சிருவாடா நம்மள அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே சொல்ல, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, என் வாழ்க்கை இது, உன்னோட பாதி நான், என்னோட பாதி நீ. நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, 2 பேர் சேர்ந்த ஒரு உருவமா ஒரு ஜீவன் வந்து நம்ம இந்த பூமிக்கு கொடுக்க போறோம். நம்மளால அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதனையும் வந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஃபியூச்சர் அப்படின்னா நீயும் நானும் தான். முகங்கள் மாறலாம். இப்போ இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணப்போ நீ எனக்கு அழகா இருப்ப, நான் வெளியில போறப்ப இன்னொருத்தி எனக்கு அழகா இருப்பா, இன்னொருத்த அழகா இருப்பா. ஆனால் அந்த அழகுங்கிறது அந்த செகண்ட்ல தான். அதுக்காக அவனோட ஈர்ப்போ அவளோட ஈர்ப்போ வந்து வித்தின் செகண்ட்ல நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிடும். அந்த மாதிரி நம்மளோட எந்த ஒரு இதுவும் நிகழ்வுகள் எங்கே போனாலும் என் பொண்டாட்டி தேவதடா, என் புருஷனுக்கு ராஜாடான்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க லைஃப் நல்லா இருக்கும். அதை கொண்டு போனா நிறைய பேர்கிட்ட இல்லீகல் இருக்காது, லீகல் மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். புரிதல் இருக்கிறப்போ உங்களை மாதிரி ஏதாவது தாம்பத்தியம் வாழ்ந்தாம்பாருன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வாழலாம். அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா இன்னும் இந்த பிரபஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இதில் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்னு இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்காங்க நிறைய பேர். எங்களுக்கு மேரேஜ் லைஃபே வேண்டாம், நீங்கள் வாழ்ந்ததையே நாங்கள் ஒரு உதாரணமாக பார்த்துட்டோம் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இட்லி கடையில் நடித்தாங்க இல்லையா, அவங்க பேர் என்ன? நித்யா மேனன். நித்யா மேனன். அவங்க கூட எனக்கு கல்யாணமே வேண்டாம், ஏன்னா போதுண்டா சாமி எங்கள் அம்மா அப்பா லைஃப்பை பார்த்தேன்னு ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருப்பாங்க. எல்லாருக்குமே கசப்பான வாழ்க்கை தான் இருக்குது. யாருக்கும் வந்து இனிப்பான வாழ்க்கை இல்லை. கசப்பான வாழ்க்கைன்னா அந்த கசப்பை தாண்டி தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம்னு சொல்லி இன்றைக்கி மாறு தட்டிக்கிறோம். இது ஏன் இன்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வளர்றப்பே அந்த கசப்பை பார்த்துட்டாங்க. நான் திரும்ப அந்த கசப்புக்குள்ளே போக வேண்டான்னு அவங்களே முடிவு எடுத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா இருக்கிறது கொஞ்ச நாள். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நான் இப்போ ஒன்றும் இல்லை, நான் வெளியில் கிளம்பி வரேன்னா நான் யார்ட்டையும் சொல்லிட்டு வர வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாரும் நினைச்சாங்கன்னா அப்புறம் திருமணன்ற ஒரு விஷயமே நடக்காம இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்ன பண்ணுற, ஈகோங்கிறத உள்ளே கொண்டு வந்துட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் உள்ள நீ எனக்கு என்ட்ரானோடனே நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். நீ எனக்காக வந்துட்டேங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நான் நீ எனக்காக வந்தேன்னு நினச்சிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்காம இருக்கிறனால தான் இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் உருவாகுறாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஏன்னா நீ ஆனவுன்னா நீ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அந்த கண்ட்ரோல் பிடிக்கல. ஏன்னா கண்ட்ரோல் இல்லாமல் இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து இப்போ நம்ம வளர்க்குறப்ப என்ன, நம்ம குழந்தைங்கள நீங்கள் ஃப்ரீயாக இருங்கடா, உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கடான்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆப்போசிட்டே வளர்த்துருப்பாங்க. அப்போ நீ திடீர்னு வந்து ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறப்போ ஒரு ஆள் கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அண்டர்ஸ்டாண்ட் மேட்ச் ஆகாது. இன்னொன்று என்ன ஆகும், ஸ்லாஷ் ஆகும். நீ எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணலாம், நான் அப்படி வரல, நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம். இல்லை இப்போ நாங்கள் 2 பேருமே நாங்கள் எல்லாருமே ஓகே ஆனாலும் எல்லா இடத்துலையும் ஓகேவா இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்கள கிடுக்குப்பிடி போட்டுருவாங்க. அந்த ரீசனுக்காகவே வேண்டாங்கிறாங்க. ஓகே.
இப்போ வந்து நம்ம தினம் வந்து என்ன பண்ணுறோன்னா நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், லைவ்ல இம்மிடியட்டாக நம்மளுக்கு ஒரு செய்தி வந்து வந்துடுது, இப்படி ஆகுது அப்படி குடும்பம் சர்ச்சையில் இருக்குது அப்படின்னு. இத்தனை கசப்புகளும் இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே வந்து பாகற்காய் கசக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம ஹெல்த்துக்கு. அது மாதிரி தான் குடும்பத்தில் சர்ச்சைகள் இருக்கும், ஆனால் வந்து நம்ம வந்து அதை குடும்பமாக இருக்கிற வரைக்கும் தான் அது குடும்பம். நீங்கள் இண்டிவிஜுவலாக பறந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கேள்விக்குறியான ஒரு பர்சனாக தான் நீங்களும் இருப்பீங்க. அதனால குடும்பம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு யார் சொன்னாலும் அது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்னைக்கு நல்லா இருக்கும். சுகர் காஃபி போட்டு குடிக்கிறப்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு டாக்டர் காஃபி குடிக்காதீங்கன்னு சொல்லுவார். அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லையும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குன்னு ஒரு பேரை தேடுங்கம்பாங்க. அந்த நேரத்தில் பேர் கிடைக்காது. அதனால வாழ்க்கைங்கிறது 2 பேருமே இணைஞ்சது தான் வாழ்க்கை. இன்னைக்கு ஒருத்தரால கஷ்டப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஏன் கஷ்டப்பட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம முன்னுதாரணமா இருக்கலாம். ஃபேமிலிங்கிறது இப்ப யார் கூடயோ யாரோ வந்து இருக்காங்க, லிவிங்ல இருக்காங்க. அதெல்லாம் வந்து வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு புடிச்சிருக்கு நான் இருக்கேன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குன்னு ஒரு பாதி ஒரு நபர், ஆதியும், சக்தியும் ஒண்ணா இருந்தா தான் அது சக்தி. இல்லைன்னா இல்ல. ஏன்னா, சிவனுக்கே பாதி சக்தின்னு சொன்ன மாரி, ஆண் என்னதான் ஆணாக நான் போற்றத்தக்க ஒரு பெர்சனா இருந்தாலும், பெண் பக்கத்துல இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு அங்கீகாரமும், அந்த முழுமை மரியாதையும் கிடைக்கும். கிடைக்கும். முழுமையடையும். வாழ்க்கைங்கிற முழு அங்கீகாரத்த நீங்க எடுத்துக்கணும்னா, கண்டிப்பா உங்களுக்கான வாழ்க்கை துணை வேணும். அதுக்கு ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணுக்கும் அதேதான். நீங்க என்னதான் பரதநாட்டியம், குச்சிப்புடி எல்லாம் ஆடுனாலும், ஒரு நேரத்துல உங்களுக்கு சோர்ந்து போய் உட்கார்றப்போ ஒரு தோள் சாய, ஒரு தோள் வேணும். அந்த தோள வந்து நீங்க அழகா செலக்ட் பண்ணுங்க. புரிதலோட செலக்ட் பண்ணுங்க. அன்போட வாழுங்க. அருமை. தவறுகளை தவிர்க்கலாம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை கண்டிப்பாக. உருவாக்கலாம். அருமையான ஒரு பதிவு. நன்றி. நன்றி.